30 நாள் ஸ்விக்கி ஓட்டி நம்ம 15,000 சம்பாதிக்கணுங்கிற சேலஞ்சில் இப்போ நம்ம டே 30ல் இருக்கோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் 30th டேயில் இருக்கோங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி ஓட்டுறது 30வது நாள். இன்றைக்கி தான் நம்மளோட சேலஞ்சில் லாஸ்ட் நாள். இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா 680 ரூபா வேணுங்க. நம்மளுக்கு 680 ரூபா சம்திங் வேணும். நம்ம அதை ஓட்டுறதுக்காக தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். டைம் இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:40 பக்கம் ஆச்சுங்க. 9:37 ஆச்சு. ஆமாங்க, இப்போ நம்ம ஸ்விக்கி ஓட்டல. இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். அவனும் வரேன்னு சொன்னான். சரி, அவனை போய் கூப்பிட்டு நம்ம அப்படியே ஓட்டலன்னு தாங்க போயிட்டுருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் சீக்கிரம் அந்த வீடியோஸ் பார்த்தலாம். நம்ம டே 29ல் 28, 29 பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் பயங்கரமாக போயிடுச்சு. ஏன்னா தூசி அடிச்சு ப்ராப்பராக தூக்கம் இல்லாமல். ஆமாங்க, டெய்லியும் 3 மணி 4 மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கனால காலையில் நம்ம நைட்டு மட்டும் ஓட்டிகிட்டு இருந்தால் தெரியாதுங்க. இது நம்ம காலையில் வேலைக்கும் போயிட்டுருக்கோமா. காலையில் 10 மணிக்கு வேலைக்கு போகணும். அதுக்கு நான் 8:30 8:45 எந்திரிச்சேன்னா தான் கிளம்பி போக முடியுங்க. அதனாலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சரி வேலையாவது 5 மணி 6 மணிக்கு முடிஞ்சிடும்னு பார்த்தா அதுவும் இல்லை. 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டோன்னா நைட்டு 9 மணிக்கு தான் நம்ம ஆஃபீஸ் முடியும். 9 மணிக்கு முடிஞ்சோடனே சாப்பிட கூட மாட்டோம். மதியமே சாப்பிட மாட்டோம். அவ்வளோவா அறக்க பறக்க அப்படியே ஓடிட்டு இருப்பேங்க. ஆனால் போங்கண்ணா, அறக்க பறக்க தான் ஓடிட்டுருக்கோங்க. மற்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவ்வளோ தூரம் நான் போயிட்டுருக்கேன். ஆனால் என்னோடய ஹெல்த்துக்காக நான் சாப்பிட்றத ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிட்டுருக்கேங்க. இன்றைக்கி ஒரே ஒரு நாள், இதுக்கப்புறம் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஆமாங்க. ஏன்னா எனக்கே என்னோடய ஃபேஸை பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக கருப்பிடிச்ச மாதிரி டேன் ஆன மாதிரி இருக்குது. எப்பவுமே நான் பிளாக்காக தான் இருப்பேன், அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இன்னும் அது ஒரு மாதிரி தூசியிலேயே நம்ம இப்போ வண்டியில் ஓட்டிகிட்டே இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு பட்டா ஃபேஸ் எப்படி ஆகுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் என்னென்னா கண்ணுக்கு கீழெல்லாம் அந்த கருப்பு கலரில் கண்மை போட்டால் எப்படி இருக்கும், அந்த கண்மை போட்டு நம்ம கையில் தேய்ச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, ஃபுல்லாக கண்ணெல்லாம் ரொம்ப பொங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. கண்ணு நார்மலாக கண்ணு ஒன்று ரெட் கலரில் இருக்கணும், இல்லை வெள்ளை கலரில் இருக்கணும். எனக்கு ரெட் கலராக இருக்குது ஒரு பக்கம் வெள்ளை கலரில் இருக்குது, ஒரு பக்கம் மஞ்சள் கலரில் இருக்குது, எல்லா கலரிலும் மிக்சரில் இருக்குங்க எனக்கு. நம்ம மாப்பிள்ளை வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம் இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொன்று என்னென்னா, நம்மளோட அண்ணாக்கோ அக்காக்கோ இன்றைக்கி வெட்டிங் டேங்க. இன்றைக்கினா நம்ம ஓட்டிகிட்டு இருக்க நாளில் 12 மணி ஆச்சுன்னா அவங்களுக்கு வெட்டிங் டே வந்துடும். அதுக்கு வேறு நம்ம கணுவாய் போகணுங்க. கணுவாய் போயிட்டு அவங்களுக்கு கேக் வெட்டிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருந்துட்டு அப்படியே வந்துடலாங்க. அதுக்கு வேறு போய் நம்ம பட்டாசு வெடிக்கிறது வாங்கணும். பட்டாசு வெடிக்கிறது வேறு கேப்பு அதெல்லாம் வாங்கணுங்க அவங்க 2 பேருக்கு போய். டேய் குண்டா, லெட்ஸ் கோ. ஆரம்பிக்கலாம், வா போகலாம். துடிலூரில் போகிறோம். பாய், நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குது இன்னைக்கு. எங்கள் அண்ணாக்கோ எங்கள் அக்காக்கோ இன்னைக்கு நைட்டு வெட்டிங் டே. இங்கேயும் ஆர்டர் போடுறானுடா ஸ்விக்கிக்கு. ரொம்ப பெருமையாக இருக்கு. அன்னபூர்ணாவில் வாங்கிட்டு அங்கே தான் கேடிஎம் ஷோரூம் இருக்குல்ல, அது கட்ட கௌரி சங்கர் அன்னபூர்ணா, அங்கே போய் வாங்கிட்டு போகணும். சரி போகலாமா? நம்ம போய் ஃபஸ்ட்டு போகிற வழியில் ஏதாவது கிஃப்ட் கடை இருந்துச்சுன்னாடா, கிஃப்ட் கடை இல்லை ஏதாவது கேக் கடை இருந்துச்சுன்னா அந்த பட்டாசு வெடிக்கிறது இருக்குல்ல, பட்டாசு வெடிக்கிறதுமே அந்த மேலே தொப்பியாட்டு வரும்ல கேப்பு, பர்த்டே கேப்பு, அதுவும் 2 வாங்கிட்டு போயிடலாம்டா. அவங்க வீட்டுக்கு போகணுண்டா, நம்ம கணுவாய் போகணுண்டா. இப்போ இல்லை, நைட்டு ஒரு 11:30 காட்ட. நான் தான் சொன்னேன்ல வெட்டிங் ஆனிவர்சரின்னு. வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை, வெட்டிங் டே.
புரியல. எடிட் பண்ண சொல்லுவோம் பார்த்தா புடிச்சு போறாங்கறேன். எடிட் அது பார்த்துக்கலாம்டா. நீ இன்னைக்கு வீடியோ எடுத்து வச்சிரு, ஃபைல் எல்லாம் உன் ஃபோனுக்கு அனுப்பிச்சுக்கோ. நாளைக்கு எடிட் பண்ணி அனுப்பிச்சுடு எனக்கு. ஒரு நாள் நைட் இல்லை 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 இந்த வழியாக தாண்ட போகணும். இந்த அண்ணன் போகணும் இல்லை, இது அங்கடா. அதான் கேடிஎம் ஷோரூம்னு சொன்னேன்லடா. நம்மளுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டாங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னா இங்கே நம்ம அவினாசிலிங்கம் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அன்னபூர்ணா கௌரி சங்கருங்கிற ஹோட்டலில் போட்டிருக்காங்க. ஆமாங்க, நம்ம மாப்பிள்ளையே பிக்கப் பண்ணிட்டோம். டேய் ஃபுட் ரெடி வந்துருச்சுடா. டேய் ஃபுட் ரெடி வந்துருச்சு. 0001 இங்கே இருக்கு பாரு. 0001 0001. அவ்வளோதாங்க. இப்போ தான் வந்தோடனே கரெக்டாக ஃபுட் ரெடி கொடுத்துட்டாங்க. இதை வாங்கிட்டு நம்ம இங்கே பக்கத்தில் தாங்க போகிற வழியில் தான் டவுன் கிட்ட கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நாம் அப்படியே போய் 0001 அதான்டா 0001. ஏன் ப்ரோ அவன் தான் கொடுக்க மாட்டீங்களா? அப்படியா? ஓகே ஓகே. அதான் சொல்லியா? ஏது புட்டுறோம் பேக்கில் வச்சுக்கோ. இல்லை ஐடி நம்பர் செக் பண்ணுவாங்களாமா. கீழே விழுந்துருவோம்டா, பிடிச்சிக்கோ. நான் பிடிச்சிக்கிறேன். பேக் ஓப்பன் பண்ணு. வெயிட்டாக இருக்குது. யாரோ கூப்பிட்றாங்க. பை இது கரெக்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான். கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம். கண்ணாடி எடுத்து போட்டுக்கலாங்க. ஆமாங்க, நம்ம நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடினால தான் நம்ம கொஞ்சம் தப்பிச்சோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டரை வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. ஆமாங்க, கிளம்பிட்டோம். இப்போ நம்ம இதை எங்கே கொடுக்கணும்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் கொடுக்கணும். ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்துட்டோன்னா நம்ம அப்படியே உக்கடை போயிடலாங்க, கோட்டைமேடு போயிடலாம். அங்கே ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டமேடில் தாங்க இருக்கோம், உக்கடத்துக்கிட்ட. இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஆர்டருமே போட்டாங்க. டைம் கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:16 ஆச்சுங்க. ஸோ நம்ம ரீச் பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துடலாம். இது நம்ம எங்கே கொடுக்குறக்கு போகணுன்னா நம்ம வந்து சௌரிபாளையம் கொடுக்குறக்கு போகணுங்க. சௌரிபாளையத்தில் ஜிவி ரெசிடென்சி பக்கத்தில் போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இது ஃபுட் ரெடி ஆனோடனே நம்ம போய் இதை வாங்கிட்டு கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராவலுக்கு மட்டும் 65 ருபீஸ் தராங்க. டோட்டலாக 8.89 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. 65 கிலோமீட்டர்ஸ் தராங்க. நம்மளுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஜோன் வரதுக்காக நம்மளுக்கு 45 ரூபா தராங்க. அப்புறம் அது கூட ப்ளஸ் 23 ரூபா வந்து மேக்ஸ் போனஸ்ன்னு இன்றைக்கி ஒன்று அன்லாக் ஆகிருக்குங்க. அதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ரைடு நம்ம போயிட்டு வந்தாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 130 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஒரு 35 ரூபாய்க்கு ஓட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு ப்ளஸ் 15 ரூபா மேக்ஸ் போனஸ் தருவாங்க. 150,000. ஸோ இந்த ரைடு நம்ம போயிட்டு வந்தால் 180,000ங்க. ஆமாம், நம்மளுக்கு 1 ஹவருக்கு நம்ம 100 ஓட்டணுங்கிற கால்குலேஷனில் இப்போ 10-15 ஆச்சு. 35 ரூபா தான் ஓட்டியிருக்கோம். இந்த ரைடு போயிட்டு வந்தோன்னா 130 என்பது 145 150 வந்துடுங்க. ஸோ டோட்டலாக ரெண்டு சேர்த்தா 185 பக்கம் வந்துடும். ஸோ ஆவரேஜாக அந்த கால்குலேஷன் கிட்டே வந்துடும். நம்ம இதை போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. போயிட்டு அவங்களுக்கு கேக் வெட்டிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாங்க. பர்த்டே இல்லை, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வெட்டிங் டே. அதை போய் நம்ம கேக் வெட்டிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாங்க. ப்ரோ 3625 ப்ரோ, ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி ப்ரோ. இன்னும் ஃபுட் ரெடி கொடுக்கல, வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். சரி கொடுத்துட்டாங்கன்னா சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா கொடுக்க மாட்டுறாங்களே. ஆமாம், ஏன்னா இது போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து டைம் மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம 1 மணி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு வீட்டிலேருந்து நம்ம கிளம்புறக்கு. 1 மணிக்கு கிளம்புனாலும் நம்ம ஒரு 1:30 காட்ட RS ப்ரோ இல்லை கூட வந்துடுவோன்னு வச்சுக்கோங்க. 1:30லேருந்து ஒரு 3 மணி நேரம், 4 மணி அந்த டைம் ஆயிருங்க இன்றைக்கி எப்படி கண்டிப்பாக. ஆனால் ஜெயிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டேனே நான். ஜெயிச்சிடலாங்க, ஜெயிச்சிடலாம் நம்பிக்கை இருக்குது, ஜெயிச்சிடலாம்.
இன்னைக்கு முடிக்கிறோம், பிடிச்சி காட்டுறோம். நாளைக்கு வந்து நம்ம காலையில் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ட்டு நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம். நம்ம இங்கே நம்ம அபிதா ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. இதை வாங்கிட்டு நம்ம இதை பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்துடலாம். இதை நம்ம கொடுக்குறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சௌரிபாளையம் மட்டும் போகணுங்க. போயிட்டு வந்துடலாம். போலாமா? லெட்ஸ் கோ. கோ கோவா. யூ கோ, ஐ கோ. You also, I am also. Why you go? Because you go. டேய், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சேன்ல, சொல்லிடாத வெளியே. எந்த காலேஜில் படிச்ச? எந்த ஸ்கூலில் படிச்ச இங்கிலீஷ் லிட்ரேச்சர்? கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கூல். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் படிச்சதானடா. டிகிரி தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நான் படிச்சிருக்கணும்ல. ஏறு போ. அண்ணா அண்ணா அந்த பர்த்டே வெடிக்கிற இது இருக்குல்ல. அது வேண்டாம், நான் மேலே இருக்குது. அது நான் பெருசு. அதான் வேணும், அதான் வேணும், வெடிக்கிறது தான் வேணும். எவ்வளோண்ணா ஒன்று? 2 கொடுத்துருங்க. கூகுள் பே இருக்காண்ணா? ஓகேண்ணா, ஓகேண்ணா பண்ணிடுறேன். டேன் ஆஃப் மொபைல் டேட்டா. அண்ணா மேலே கேப் இருக்கா போடுறதுக்கு? நாளைக்கு இன்டர்ஜாய் கொடுத்துருவோம். இருக்காண்ணா இல்லையா? எதுங்கண்ணா காட்டுங்க. இது போதும்ண்ணா. பர்த்டே தான் இருக்கா, வேற இல்லையா? அதுவும் அதுதான் இருக்குண்ணா. சரி, அப்போ இது மட்டும் எடுத்துக்கிறேண்ணா. ஆமாங்க, பர்த்டே தான் இருக்கு. அண்ணா இல்லை, பர்த்டே வேண்டாம் அண்ணா. அனுப்பிச்சிச்சு. பர்த்டே வேணா எடுத்துக்க சொல்கிறாரு. ஆனால் நம்ம பர்த்டே கொடுக்குறக்குள்ளேயே நம்ம கொடுக்குறக்கு போகிறது ஆனிவர்சரி கொடுக்குறக்கு போகிறோம். லெட்ஸ் கோ. இன்றைக்கி நான் ஒன்று வெடிக்கிறேன், நீ ஒன்று வெடிக்கிற. வெடிக்கும் போது எங்கள் சௌமியாக்கா பயந்துடணும். லெட்ஸ் கோ. இன்றைக்கி நான் ஒன்று வெடிக்கிறேன், நீ ஒன்று வெடிக்கிற. வெடிக்கும் போது எங்கள் சௌமியாக்கா பயந்துடணும். டைம் கரெக்டாக இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சுங்க. ஆமாங்க, நம்ம அப்படியே இங்கே சௌரிபாளையமில் ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏதாவது ஆர்டர் கிடச்சிதுன்னா அதை அப்படியே கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறேங்க வீட்டுக்கு. எதுவுமே ஆர்டர் வர மாட்டேங்குது. சரி, அப்படியே போகலாம். வந்துச்சுன்னா போகலாம், இல்லைன்னா பாட்ட வந்துச்சுன்னா ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா அப்படியே போயிடலான்ட்டு இருக்கேங்க. போயிட்டு வீட்டுக்கு போய் கேக் மட்டும் அவங்களுக்கு வெட்டிட்டு வெள்ளலூரெல்லாம் தரானுங்க. இதெல்லாம் இப்போ நான் எங்கே போகிறது சொல்லுன்னு பார்க்கலாம். இது நான் வீட்டுக்கு போகாமல் இருந்தேன்னா ஓட்டி இருந்திருப்பேன். கொடுங்க, நம்மளுக்கு எல்லாமே மேனேஜ் பண்ணணும். வீடும் முக்கியம், வேலையும் முக்கியம், ஸ்விக்கியும் முக்கியம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம போயிட்டு வந்துட்டு கூட ஓட்டிக்கலாங்க. 1 மணிக்கு அங்கேருந்து 1 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 1 மணிக்கு கிளம்புனா கூட நம்ம திருப்பி இங்கே வந்துடலாங்க. ஒரு 1:30க்கு வந்துட்டோன்னா ஒரு 4 மணி வரைக்கும் ஓட்டிட்டோன்னா. ஆமாங்க, 29 நாள் கஷ்டப்பட்டாச்சு இது ஜெயிக்கிறதுக்காக. என்ன எதிராக விழுந்துச்சு? நம்மளது இல்லை. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், உள்ளத்தல் பாடி உள்ளத்தல்.
நீனு சர்ப்ரைஸ் சொல்லுதாமாடா அவனுக்கு. இது வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். நான் உங்கள் சிவா ஆனஸ்புரத்துல இருந்து சக்சஸ் பண்ணியாச்சாடா? கேளு, இப்ப இது வெடிக்குமாடா? இல்ல டீனு இப்ப பிச்சுட்டு ஓட போகுது. அது தெரியாது. இப்படி இப்படி தெரிஞ்சு இது கீழே கட்டி போட்டு வந்துருப்பா. இவனோட பெரிய கீழே வெடிக்கிறீங்க மேல பாருங்க. டீனை வச்சுட்டு ஓட போகுது. சௌமியாக்கா ஹாப்பி ஆனிவர்சரி. 3rd year 4th year ஆனிவர்சரி அக்கா. வெற்றிகரமா 4 வருஷம் கனவு இருந்துட்டேன். 4 வருஷம் ஆச்சு. ஆனா எங்க அண்ணன் நிறைய பேர் கூட 4 வருஷம் இருந்திருக்கான். மொத்தமா எத்தனை வருஷம் ஆச்சு? 11 வருஷம். 11 வருஷம் கனவு இருந்திருக்கேன். பாத்தீங்களா தெரியுமா? போதும் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு ஏன் நாளுக்குள்ள வந்துருச்சா? இல்ல தெரியுமா சமாளிச்சு என்னடா ஸ்கூல்ல பிரேயர் விளையாடிச்சு அமைதியாயிருச்சு. பிடி சார் வந்தோன்னு டக்குன்னு வெளியே பார்த்துட்டு இருப்பார்ல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணுவாயில் தாங்க. இப்போ தான் நம்ம வீட்டில் போய் கேக்கெல்லாம் வெட்டிட்டு அக்காவுக்கு அண்ணாவுக்கு ஆனிவர்சரி எல்லாம் வெட்டிங் ஆனிவர்சரி முடிச்சுட்டு இப்போ தாங்க மறுபடியும் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ஆர்எஸ்புரம் போயிட்டு சரி இன்னும் நம்மளோட டார்கெட்டில் நம்ம ஓட்டுறதுக்கு 420 ரூபா இருக்குங்க. சரி அதுதான் அது போய் ஓட்டிட்டு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு போகிறோம். டைம் இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:48 ஆச்சு. 12:50ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் கரெக்டாக நம்ம ஆர்எஸ்புரம் போயிடுவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா 25 ரூபா கிடைக்கும். சர்ச் போனஸ் மாதிரி நைட்டு 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓட்டுறவங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்க, நம்ம சித்தெல்லாம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இவன் வேறு வெரிஃபிகேஷன் வேறு கேட்குறானே. வெரிஃபிகேஷன் வேறு கேட்குறாங்க. இங்கே அண்ணாவோட ஒரு சுகி இருக்குங்க. டேய் ஒரே நிமிஷம் போடுறோம். ஆன்ல இருக்குடா. ஆன்ல இருக்குடா. இல்லை திருப்பணும். உட்கார் திருப்பி. பீஸா கட் இருக்குல்ல அது கட்ட போகணும். நம்மளோட இன்ஸ்டமார்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. இதை வாங்கிட்டு நம்ம இப்போ எங்கே கொடுக்குறக்கு போனோம்னா நம்ம வந்து ஆர்எஸ்புரமில் பீஸா கட்டு பக்கத்தில் போனோங்க. நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 43 ரூபா தராங்க. ஹலோ ப்ரோ, லொக்கேஷன் ரீச் ஆயிடுச்சுங்க ப்ரோ. லொக்கேஷன் ரீச் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ நேம் ப்ரோ? ஓகே ப்ரோ. 117. 120 இருக்கா? ஓகே ப்ரோ. சாரி பண்ணிக்கிறேன் ப்ரோ.
50. என்னடா மூஞ்சி இது? ஓகே ப்ரோ. இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இது பைக்குடா. இது என்ன பண்ணுவேன்? இது எப்படி அதில் இருந்து பிடிச்சிப்பாங்களா? இல்லை இது நம்ம டெபாசிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்க அதில் பிடிச்சிப்பாங்க. இப்போ நீ எப்படி பண்ணுவேன்? நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னா ஆப் இருக்குது, அதில் பண்ணிக்கலாம். 52 ரூபா இந்த ஆர்டருக்கு. டிப்ஸ் இவ்வளோ கொடுக்குறான்னு நினச்சிட்டியா? எனக்கு இதுதான் டவுட்டு. இப்போ கையில் காசு தராங்க, இப்போ அந்த காசு என்ன பண்ண எனக்கு தெரியல. டேய் இது இந்த அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணி இந்த ஆப்பில் கொடுக்கலாம்டா. ஆம்பூர் பின்னாடி தான் இருக்குது. எங்கே போகணும்? 10 கிலோமீட்டர் திரும்ப வரக்கு 32 ரூபா தராங்க. எங்கே போகணும் கரெக்டாக? ப்ரோசோன் மால். சரவணம்பட்டியே போகணுமாடா? சரிவா போகலாம். சரி போகலாம். அது என்ன பண்ணுவேன்? இப்போ வந்து அக்கௌண்ட்டில் போட்டு டெபாசிட் பண்ணிக்கலாமா? டெபாசிட் பண்ணிக்கலாம்டா. இல்லை இந்த கேஷை நம்மளே வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இவங்க நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் இவங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல ஸ்விக்கிலேருந்து, அதுலேருந்து இவங்க மைனஸ் பண்ணிப்பாங்க. என்ன பண்ண போகிறது? அதில் பிடிச்சிக்குவாங்க. ஆமாம். இல்லை எனக்கு இது ரொம்ப நாளாகவே டவுட். நான் இதுதான்